பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தெய்வ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஒரு புதிய நாள், புதிய ஆச்சரியங்களை, வாய்ப்புகளை சுதந்தரிக்கின்ற ஒரு நாள். ஆதலால் இந்த நாளில் எல்லாம் எனக்கு நன்மையாக நடக்கப் போகிறது என்ற நேர்மறையான எண்ணத்துடன் உங்கள் சிந்தைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். காரணம், நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள்தான். நாம் அப்படியாக ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் நினைக்கப்படுகிறதாக, பேசப்படுகிறதாக இருக்கும். நாம் அப்படியாக உணரும் போது உங்களுடைய வாழ்க்கை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நாம் அப்படியாக பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நீங்கள் அப்படியாக நம்பும்போது தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறதில்லை. அவர் உங்களை நேர்த்தியாய் உருவாக்கி இருக்கிறார். அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் நேர்த்தியானதாக இருக்கின்றது. எத்தனை அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? அவர் நமக்கு தேவையானதை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும், நாம் விரும்பினதை காட்டிலும் அதிகமாக தருகிறவர், செய்கின்றவர். ஆம், உங்களுக்கான அற்புதம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பதில் சமீபத்தில் இருக்கிறது. ஆதலால் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருங்கள். இந்த மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி வேதனைகள் அல்ல, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கின்றார். வேதத்தில் பார்ப்பீர்கள் ஆனால், கானா ஊர் திருமண வீட்டில் இருந்தவர்கள் திராட்சரசம் குறைவுபட்டதென்று அறிந்தபோது மிகுந்த வேதனை அடைந்தார்கள். ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியால் யாவரும் ஆச்சரியப்படும்படி வெறும் தண்ணீரை சுவை மிகுந்த திராட்சரசமாக மாற்றி ஒரு அற்புதத்தை செய்தார். இதை செய்தது நிமித்தம் அவர்கள் மனதில் இருந்த வேதனை, துக்கம் சந்தோஷமாக மாறினது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு முன்பாக இருந்த மகா பெரிய செங்கடல் தாங்கள் முன்னோக்கி போகிறதற்கு தடையாக இருக்கிறதை பார்த்து, மேலும் எகிப்தியர்கள் தங்களை கொல்லும்படி பின்தொடர்ந்து வருகிறதை பார்த்தபோது மனதிலே மிகவும் பயந்து கலங்கினார்கள். ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்களோடு இருந்தபடியால் யாவரும் ஆச்சரியப்படும்படி மோசேயின் கோலை செங்கடலை நோக்கி நீட்டும்படி தேவன் மோசேயின் இருதயத்தை திருப்பினார். மோசே அதை விசுவாசித்து செய்தபோது செங்கடல் இரண்டாக பிரிந்து அவர்கள் அக்கறைக்கு நடந்து செல்ல வழி உண்டானது. சீஷர்கள் இனி தாங்கள் உயிர் பிழைக்க வழியே இல்லை. காரணம், தாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாதபடி ஆக்ரோஷமாக சீறுகின்ற கடலலையின் தாக்கம் கட்டாயம் தங்களை அழித்து போடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்களோடு படகில் இருந்தபடியால் சீஷர்கள் ஆச்சரியப்படும்படி அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அவைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து உடனே அமைதல் உண்டானது. என கண்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக நீங்கள் மீண்டு வர முடியாதபடி இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? கடன் பிரச்சனையா? குடும்ப பிரிவினையா? சரீர வியாதியா? வேலை இழப்பா? வேலையில் உள்ள நெருக்கங்களா? வியாபாரத்தில் உள்ள தோல்வியா? எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றும் மாறாது என்பதை போன்ற உள்ள தற்போதைய சூழ்நிலையா? நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மேல் கரிசனையுள்ள தேவன், தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன் இதே நிலையிலே உங்களை விட்டுவிட மாட்டார். நிச்சயம் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், அவர் உங்களை சுகப்படுத்துவார், உங்களை விடுவிப்பார், உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள உங்களுக்கு பலனை கொடுப்பார், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஏற்ற ஆலோசனைகளை கொடுப்பார். ஆதலால் கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அவருடைய வாக்கு தத்தங்களிலே நம்பிக்கையாயிருங்கள். தேவன் உங்களுக்கு முன்பாக மகிமையான நாட்களை வைத்திருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் மேன்மையான நாட்களை, மனமகிழ்ச்சியான நாட்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. ஆதலால் தற்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். தடைகளை அகற்றி போடுகிறவர் அவர் முன் செல்கிறார். ஆதலால் தான் செங்கடல்
இஸ்ரேல் ஜனங்களை தடுக்க முடியவில்லை. எரிகோ கோட்டை இஸ்ரேல் ஜனங்களை தடுக்க முடியவில்லை. ஓய், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது, எதிரிகள் தடுக்க முடியவில்லை. எஸ், தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். ஓ, அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது, அவர் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்க நன்மைகள், அவர் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்க திட்டங்கள், அவைகள் கட்டாயம் நிறைவேறும், அவைகள் கட்டாயம் வரும். ஆதலால் சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமல்ல நல்ல தகப்பனே, வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மக்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன், நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒரு விசை அவர்களை தொடுட்டுங்க. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை தொடுட்டுங்க. இப்பொழுது உங்கள் உயிர் தந்த வல்லமை தொடுட்டுங்க. அவர் மனதை வேதனைப்படுத்துகிற, அவர் சரீரத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது எல்லா நுகத்தடைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக, எல்லா நுகத்தடைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. உம்முடைய மாறாத கரம், உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய சுகமளிக்கிற கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களை தொடுட்டும். அவர் எதை எதை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, வேலையாக இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், சுகவீனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியதாக இருக்கலாம். நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். அப்படி மன விருப்பத்தின்படியே மேன்மையான நாட்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று நான் அறிவேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மகிமையான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God bless you. Amen.